السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய 3வது பத்தான அந்த இரவுகளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இதுபோல நாளை சுமண பூஞ்சோலையில் கண்மணி முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் அவர்களுடைய அருமை சஹாபாக்களோடும் ஒன்று கூடும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் கபூலாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய 3வது பத்து, அந்த 3வது பத்தில் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமான எக்கச்சக்கமான அமல்கள் இருக்கும் பொழுதும் முக்கியமாக ஹாஸாக குறிப்பாக கேட்கக்கூடிய ஒன்றுதான் ஐத்துக்கும் மினன்னார், நரகத்தினுடைய அந்த விடுதலை. நரக விடுதலை என்பது ஒரு முஃமின் எந்த அளவிற்கு சுவனத்தை அவன் விருப்பம் கொள்கிறானோ அதுபோல நரகத்தினுடைய விடுதலை நமக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கணும். அப்போ நரகத்தினுடைய விடுதலை என்பது எல்லா முஃமின்களும் ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போ நரகத்தினுடைய விடுதலை எந்த அளவிற்கு முக்கியம். பொதுவாக நரகம் எங்கே இருக்கின்றது கேள்வி வரலாம். பல ரிவாயத்துகளில் ஹதீஸ்களின் வழியால் பார்க்கும் பொழுது சில ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது ஒரு முடியினுடைய ஒரு ரோமத்தினுடைய அளவை விட மிக ஒல்லியான ரொம்ப சுருக்கமான ஒரு நிலையில் இருக்கும். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து போனா சுவனம், அதை மிஸ் ஆகி அதிலிருந்து தவறி விழுந்து விட்டால் நரகம் என்பதாக நம்ம பார்த்திருப்போம். அப்ப இப்படி ஒரு ரிவாயத்துக்கு வரும். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது சுவனம் அங்கு இருக்கு, நரகம் கீழாக இருக்கின்றது என்பது விளங்கும் நமக்கு. இன்னும் சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபுஷ் ஷிமால். அப்போ நரகம் என்பது இடதுபுறம் இருக்கும், சுவனம் வலதுபுறம் இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது நரகமும் சுவனமும் இப்படி ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும். இப்ப இது ஒரு ரிவாயத். இன்னும் சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது நரகத்தை அல்லாஹ் அந்த சுவனத்தை விட அந்த சுவனத்திற்கு கொஞ்சம் நெருக்கமாக இழுத்து வைப்பான். இப்ப நரகமும் சுவனமும் இப்படி இருக்குன்னு சொன்னா நரகத்தை கொஞ்சம் முன்னால் இழுத்து வைப்பான். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது நரகம் இப்படி இருக்கும், சுவனம் இப்படி இருக்கும். அப்ப இது போன்ற பல வித்தியாசங்களில் நம்ம நரகத்தை பார்க்க முடிகிறது. இது வெள்ள கேள்வி. நரகம் என்பது அந்த நரகத்தினுடைய வேதனை எந்த அளவிற்கு இருக்கும் என்பது தெரியுமா? நரகத்தினுடைய சூடு எந்த அளவிற்கு இருக்கும், அந்த நரகவாசிகள் எப்படி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் 1,00,000 நபர்கள் இல்லை 1,00,00,000 நபர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் பூமியில் இருக்கு. ஆனால் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகளிலிருந்தும் ஒரு நரகவாசி அவர் அங்கிருந்து மூச்சு விடுகிறான். அந்த மூச்சு விடக்கூடிய அந்த காற்று இந்த பள்ளிக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய 1,00,00,000 நபர்களும் அழிந்து போவார்கள். அந்த மூச்சிலே அவர்கள் இறந்து விடுவார்கள். அப்ப அந்த அளவிற்கான அந்த நரகவாசியினுடைய அனல், அந்த மூச்சு காற்றே அவ்வளவு அனலாக இருக்கும், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொல்லும் பொழுது சொல்வாங்க, அந்த நரகவாசி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டான் என்று சொன்னால் கற்பனை, இந்த உலகத்திற்கு ஒரு நரகவாசி வருகிறார், நரகத்தினுடைய எல்லா வேதனைகளும் அனுபவித்த ஒரு நரகவாசி. அவர் இந்த உலகத்தில் வந்தால் சொன்னா அவருடைய அந்த உடலில் அடிக்கக்கூடிய அந்த வாசம் இருக்குமா இல்லையா, வாடை, அந்த வாசனை, அந்த வாடையை நுகரக்கூடியவர் எல்லாம் இறந்து போவார்கள். அவரை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இறந்து போவார்கள். ஏன்? அவர் அந்த அவ்வளவு அனுபவத்தையும் அவ்வளவு வேதனைகளும் அவர் அனுபவித்திருக்கிறார் இல்லையா? அல்லாஹ் அவரை எவ்வளவு வேதனைக்கு ஆளாக்கி இருப்பான். இவ்வளவு வேதனை அந்த நரகத்தில் இருக்கு, நம்மளாம் பார்க்கல. நரகம் இப்படி இருக்கும் தெரியாது, நரகத்தினுடைய அதாப் இப்படி இருக்கும் தெரியாது. அதனால் நமக்கு நரகத்தினுடைய பயம் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நரகத்தினுடைய பயம் என்பது வேண்டும். அப்படி அந்த அடியானை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சமயமும் மக்களுக்கு நரகத்தினுடைய பயம் வந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாத்தா போதுமா? கிடையாது. அல்லாஹ் சொல்வான், அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுகளை, உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய மனைவி மக்கள், தாய் தந்தையர்கள்,
உங்களுடைய உறவினர்கள் எல்லாவரையும் அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போ நம்மை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது கிடையாது, நம்மை சார்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப நரகத்துடைய விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்று, நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவும் அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனை குறைப்பான், நரகத்தினுடைய அந்த விடுதலை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னொன்று, நம்ம சகவாசம் வைக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள். ஒரு டம்ளர்ல ஒரு பால் இருக்குது, அந்த பாலில் ஒரு தண்ணீரை கலக்கிறோம் என்று சொன்னால் அந்த பால் கெட்டு போகுமா? கெட்டு போகாது. ஆனால் அந்த பாலினுடைய தரம் என்பது குறை. அதுவே அந்த பாலில் கூடுதலாக நாம் தேனை ஊற்றுகிறோம், என்ன ஆகும்? அந்த பால் என்பது ரொம்ப தடிமனான, ரொம்ப பலம் உள்ளதாக அந்த பால் என்பது ஆகும். அப்ப அதனுடைய தரம் என்பது கூடுதலாக தான் ஆகுது. அப்ப அதே அந்த நேரத்தில் ஒரு துளி விஷத்தை கலந்தால் எப்படி ஆகும்? அந்த பால் முழுவதுமாக கெட்டு போகும், அதை யாராலும் அருந்த முடியாது. அப்ப இதுதான் அந்த சாதாரண தண்ணீர் தான் சாதாரண மக்கள், அந்த விஷம் தான் ஷைத்தான், அந்த தேன் தான் அவுலியா பெருமக்கள், வலிமார்கள். அப்ப வலிமார்களுடைய கையை பிடிக்கும் பொழுது, அவர்களுடைய சகவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த பால் என்ற நம்முடைய அந்த வாழ்க்கை தரமானதாக ஆகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நரகத்தினுடைய வேதனையை குறையும், அந்த நரகத்தினுடைய விடுதலை என்பது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வலிமார்களுடைய கையை பிடிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது என்பதையும் இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ள முடியும். நரகம் என்பது எவ்வளவு நரகம் இருக்கு பார்ப்போம். ஒவ்வொன்றாக கிட்டத்தட்ட 7 நரகங்கள் என்று சொல்வார்கள். இமாம் பெருமக்கள் கற்றுத்தரும் பொழுது மொத்தம் 7 நரகம் இருக்கும். அதில் முதலாவது நரகம் ஜஹன்னம் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான நரகம். அந்த நரகம் யாருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்தில் கபாயிர்கள் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா, அந்த பெரும்பாவத்திற்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹை மறுத்து வாழக்கூடிய அந்த பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் அந்த ஜஹன்னம் என்ற தண்டனை என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது ஒரு நரகம். அடுத்தபடியாக சொல்லும் பொழுது லவா என்று ஒரு நரகத்தை சொல்லித் தருகிறார்கள். அந்த லவா என்று சொன்னால் இது யாருக்கு? உண்மையை மறுத்து அகங்காரம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் பெருமை அடிப்பார்கள், நாம் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த லவா என்ற நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அந்த நரக வேதனை எந்த அளவிற்கு இருக்குன்னா, மனிதனுடைய தோலை எல்லாம் அது பொசுக்கிவிடும், தோலையெல்லாம் பொசுக்கிவிட்டு வெறும் சதைகளும் எலும்புகளும் மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும். உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? திரும்ப வேறு ஒரு தோலை அல்லாஹ் பொருத்துவான், திரும்ப வேறு ஒரு தோலை பொருத்தி விட்டு அந்த தோலையும் பொசுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியே மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வு நடக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு வேதனைக்குரிய நரகம் லவா என்ற நரகம் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாருல் ஹுதமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நரகம். அருமையான விஷயம். இது யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்தும் கேலி பேசக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மறுத்த காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தயார்படுத்திருக்கக்கூடிய ஒரு நரகம் தான் ஹுதமா என்ற நரகம். இதற்கு என்ன குறிப்பான விஷயம் தெரியுமா? உடல்களை மாத்திரம் கிடையாது, தோள்களை மாத்திரம் கிடையாது, மனிதனுடைய இதயத்தை முழுவதுமாக கரைக்கக்கூடிய நரகமாக அந்த நரகம் என்பது இருக்கும். அப்படிப்பட்ட நரகம்தான் ஹுதமா என்ற நரகம் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்தபடியாக நாரு சயீர் என்ற ஒரு நரகம் இருக்கு, அது ஒரு தண்டனைக்குரிய நரகம். அடுத்தபடியாக நாரு சக்கர் என்ற நரகம் இருக்கு, நாருல் ஜஹீம் என்ற நரகம் இருக்கு. அப்ப இவ்வளவு நரகம் இருக்கும் பொழுது கடைசியாக ஹாவியா என்ற ஒரு நரகம் என்பது இருக்கும். இதுதான் ரொம்ப ஆழமான நரகம் என்று சொல்வார்கள். முனாஃபிகீன்களை பார்த்து அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துல ரொம்ப தருக்கில் இருப்பாங்களாம். இப்ப தரஜான்னு சொன்னா கீழே இருந்து மேல போறது, 1 2 3 4 மேல இருக்கிறது. தரக்கான்னு சொன்னா அப்படி ஆப்போசிட், மேல இருந்து 1 2 3 4 கீழே இருக்குது. அப்ப அந்த கீழே இருக்கக்கூடிய அடுக்கு தான் தரக்குன்னு சொல்வார்கள் அரபியில. அப்ப அந்த தரக்காவில் முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். இந்த ஹாவியா என்ற நரகமும் கூடதான் ரொம்ப ஆழத்திற்குரிய நரகம். இந்த நரகம் என்பது ரொம்ப வேதனைக்குரிய நரகம். இங்கு முனாஃபிகீன்களை அல்லாஹ் போடக்கூடியவனாக இருப்பான் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் நரகவாசிகள் அந்த நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாரையும் அந்த நரகத்தில் போட்டுவிட்டு அல்லாஹ் கேட்பானா, ஹலிம் தலதி, நீ வயிறு நிரம்பிட்டியாப்பா, உனக்கு போதுமா, நரகவாசிகள் எல்லாம் அவன் மேல நான் போட்டுட்டேன், உன் பசி அடங்கிடுச்சான்னு கேட்பான் அல்லாஹ். அப்ப நரகம் சொல்லுமா, அஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்குதா யா அல்லாஹ், இன்னும் வேற ஏதாச்சும் இருக்குதா, இன்னும் எனக்கு நபர்கள் வேண்டும், எனக்கு இன்னும் நபர்களை தா, இன்னும் பொருள்களை தா, எதுவெல்லாம் என் மீது போட முடியுமோ எல்லாவற்றையும் போடு என்று அந்த நரகம் சொல்லும்.
அல்லாஹ் திரும்ப எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப கேட்பான், ஹலிம் தலஅத்தி, உனக்கு போதுமாப்பான்னு கேட்பான். மறுபடியும் ஹல்மின் மசீத் என்று அந்த நரகம் சொல்லும். இப்படியே திரும்ப திரும்ப அந்த நரகம் சாப்பிட்டு கொண்டே உண்டு கொண்டே இருக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். இறுதியாக அல்லாஹ் தன்னுடைய அந்த ஃபضலை அந்த நரகத்தின் மீது வைத்து, நரகமே உனக்கு இது போதும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த நரகம் அமைதியாகும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நரகம் என்பது முஃமின்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த சுகத்தையும் ஆசைகளும் நிறைந்த அந்த இன்பம் நிறைந்த அந்த சுவனத்தை வைத்திருக்கிறானோ, அதுபோல அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள், இவர்களுக்காக படைக்கப்பட்ட நரகம்தான் இத்துணை நரகங்களும் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்களையும் இந்த நரகத்தினுடைய வேதனை விட்டும் நரகத்தினுடைய வாசனையை கூட நுகராமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானுடைய இந்த இறுதிபத்தில் இந்த ஐத்கும் மினன்னார் என்ற இந்த நரக விடுதலையை முழுமையாக அடையக்கூடிய வாக்கியத்தையும் நாம் செய்யக்கூடிய இந்த முழுமையான அமல்களையும் அல்லாஹ் கபூலாக்கி கொண்டு நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அருமை சஹாபாக்களோடும் வலிமார்களோடும் ஒன்றோடு உட்கார்ந்து சந்தோஷமான நிலையில் பேசக்கூடிய அமரவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.